ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் பக்கத்தில் எல்லாம் திரும்பி பார்க்க தேவையில்லை. எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஒரு விஷயம் எல்லாரும் அவங்களோட இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். அவர்களுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். தேவாதி தேவனை நோக்கி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம்ம வந்திருக்கிறது ராஜாவை ஆராதிக்க, பரிசுத்த தேவனை ஆராதிக்க. எல்லாரும் அவங்கவுங்களோட கவலைகளை தூர வைத்து விட்டு பிரச்சனைகளை தூர வைத்து விட்டு எல்லாரும் நம்மளுக்கு இருக்கிற எல்லா நிறைய சிந்தனைகள் இருக்கும், நிறைய போராட்டங்கள் இருக்கும். ஆமாம், பிரச்சனைகள் இல்லாமல் யார் இருக்கா அந்த உலகத்தில்? நிறைய பிரச்சனைகள் இருக்கும். எல்லாத்தையும் ஒரு விஷயம் எப்படி தள்ளி வைத்து விட்டு ஒரு விஷயாய் கர்த்தரை நோக்கி பார்ப்போம்மா. கர்த்தரை நோக்கி பார்ப்போம்மா. அழைத்தவர் என்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த வேலையில் கூட நீங்கள் வந்திருக்கலாம். ஒரு வேலை எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, என்னோட பிரச்சனைகளே போக மாட்டேங்குது, என் கூட ஏசப்பா இருக்காரா இல்லையானே தெரியல, நான் செஞ்ச பாவங்கள்லாம் ஒரு வேளை ஏசப்பா என்னை மறந்துட்டாரோ, என்னை கைவிட்டாரோ, என்னால் முன்னேறி போகவே முடியலையே, என் கூட ஆண்டவர் இருக்காரோ, என் வாழ்க்கையில் மாறுமோ, இந்த பிரச்சனைகளை என்ன மேற்கொள்ளுமோ, இதிலிருந்து நான் வெளியே வருவனோ, எனக்கு ஒரு விமோசனம் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு நினச்சி வந்திருக்கீங்களா? யாரெல்லாம் நினச்சி வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நானா இதை எதுவும் செலக்டே பண்ணல. ஆனால் ஆண்டவர் நினச்சி வந்திருக்கிற உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறாரு, நான் உன்னை மறக்கல மகளே. நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் மகளே, நான் உன்னை கைவிட மாட்டேன் மகனே. நான் உனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிற கர்த்தர், அதை நிறைவேற்றுவேன். எனக்கு வல்லமை இல்லைன்னு நினைக்கிறியா? ஆபிரகாமுக்கு 100 வயசானாலும் கர்த்தர் வாக்கு கொடுத்தார், அதை நிறைவேற்றினார். இன்னைக்கு அதே பிரச்சனையை பார்த்து உங்களால கடந்து போக முடியல. அது மாறுமா மாறாதான்னு நினைக்கிறீங்கல்ல? ஒருவேளை பிசாசனை மேற்கொள்வானோ, என் வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை அவ்வளவுதானோன்னு நினைக்கிறீங்கல்ல? அந்த பிரச்சனையை பார்த்து விசுவாசத்தோட நீங்க வேற எதையும் பார்க்காதீங்க, வேற யாரையும் பார்க்காதீங்க. நீங்க விசுவாசத்தை அறிக்கை செய்யும் போது அது நல்ல பலப்படும். நீங்க வாயினால அறிக்கை செய்யணும், அந்த வார்த்தை விசுவாசம் அப்பதான் வெளிப்படும். இன்னைக்கு வாயினால் அந்த பிசாசுக்கு முன்னாடி அந்த பிரச்சனையை பார்த்து அறிக்கை செய்வோம். என்னன்னா, வாக்குதத்தம் தந்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா. வாக்குதத்தம் தந்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற
வாக்குதத்தம் தந்தவர் மறவா, வழிகாட்டி நடத்தின மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. வார்த்தையை நிறைவேற்ற மறவா. மறவா இயேசு மறவா, ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கின இயேசு மறவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இல்லை 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 இல்லை, இன்னும் கொஞ்சம் பேர் விசுவாசிக்கல, இன்னும் அறிக்கை செய்யலை, இன்னும் அறிக்கை செய்யலை. நீங்கள் கடக்க முடியாத அதே பிரச்சனையை பார்த்து, அதே சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் அதில் ஒரு வழியை தரப்பார். அதுக்காக தான் இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்கிறோம். எப்படி எரிகோ கோட்டையை கர்த்தர் சுற்றி வரும்போது கர்த்தர் வழியை திறந்தாரோ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு அற்புதத்திற்கான நாள், ஒரு விடுதலைக்கான நாள். நம்ம சும்மா கர்த்தரை ஆராதிக்கல, சும்மா அந்த வார்த்தையை அறிக்கை செய்யல. இந்த வார்த்தையில் அவர் அனுப்பின வார்த்தை அது சும்மா வந்து போகாது. நான் எனக்காக பாட போகிறேன், என்னோட பிரச்சனையை பார்த்து பாட போகிறேன். உங்களோட பிரச்சனையில் ஒரு விடுதலை வேணும்னா அந்த பிரச்சனையை பார்த்து, அதே சாத்தானை பார்த்து, உங்களை பயமுத்துற அதே காரியத்தை பார்த்து இன்னைக்கு பாடும். வார்த்தை கொடுத்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா. வாக்குதத்தம் தந்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. வார்த்தையை நிறைவேற்ற மறவா. இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கின இயேசு மறவா. எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம் இயேசு நம்மளை மறக்கலன்னு சொல்லிட்டு. அவர் ஒரு நிமிஷம் ஒரு நொடி நம்மளை மறந்துருந்தாருன்னா நம்ம இந்த நேரத்தில் இங்கே இருந்திருக்க மாட்டோம். இந்த வருஷம் தொடங்கி இம்மட்டு வரை எத்தனை விபத்துலேருந்து, எத்தனை ஆபத்துலேருந்து, எத்தனை பலவீனத்துலேருந்து நம்மை காப்பாற்றிருக்காரு. ஒரு விஷயம் அது நன்றிகளெல்லாம் நம்ம நினைத்து நம்ம தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தரை நம்ம ஒரு விசையாய் நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உமக்கு நன்றி. நாங்கள் கடந்து வந்த பாதைகளெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் எப்படி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தோம் நாங்கள் நினைக்கிறோம்ப்பா. தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தி கூட்டிட்டு வந்திருக்கிறே, உமக்கு நன்றி. எத்தனை பேர் தன் குறைகளை உயர்த்தி தேவாதி தேவனை நோக்கி எங்களை இந்த ஏத்தில் கொண்டு வந்திருக்கிறீரே, நன்றி நன்றி நன்றின்னு எத்தனை பேர் மனதார நம்ம தேவாதி தேவனை இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரிக்கிற போகிறோம், அவருக்கு நம்ம நன்றி செலுத்த போகிறோம். எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம உண்மையாய் ஆண்டவரை நோக்கி நம்ம நன்றி செலுத்துவோமா? அப்பா உமக்கு நன்றி. உங்களோட குரல் பரலோகத்துக்கு எட்ட முடியாய், உங்களோட குரல் பரலோகத்துக்கு எட்ட முடியாய். இன்று எத்தனை பேர் நம்ம ஆண்டவரை நோக்கி நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நம்ம துதிப்போமா? கத்தராவியனில் செய்வாடிட தாவீதை போல் பாடுவே. எத்தனை பேர்
கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதைப் போல் பாடுவேன் 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 தாவீதைப் போல் பாடுவேன். எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி பாடுவேன் பாடுவேன் தாவீதைப் போல் பாடுவேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதைப் போல் ஆடுவேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதைப் போல் ஆடுவேன். தாவீதைப் போல ஆண்டவரை நோக்கி தாவீதைப் போல் ஆடுவேன். கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்க முடியாது. ஆடுவேன் தாவீதைப் போல் ஆடுவேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதைப் போல் துதிப்பேன். ஆண்டவரை நோக்கி கர்த்தராவி என்னோட வாயும் துதிக்க முடியாது. தேவனை துதிக்க முடியாது. கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதைப் போல் துதிப்பேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதைப் போல் துதிக்க முடியாது. தேவனை துதிப்பேன் தாவீதைப் போல் துதிப்பேன் 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 தாவீதைப் போல் துதிப்பேன் 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 தாவீதைப் போல் துதிப்பேன் 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 தாவீதைப் போல் துதிப்பேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதைப் போல் ஜெபிப்பேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதைப் போல் ஜெபிப்பேன். மூன்று வேளையும் தான் ஜெபிக்க முடியாது. அப்பாவே சொல்லலாமா? தானி சந்தி மதான வேளையிலும் தேவனை ஜெபிக்க முடியாது. இன்றைக்கு எத்தனை பேர் தாவீதைப் போலும் தானியேல் போலவும் ஆண்டவரை நோக்கி தாவீதைப் போல் ஜெபிப்பேன். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரை நோக்கி தாவீதைப் போல் ஜெபிப்பேன். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றினோம் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றினோம் எங்கள் கண்மலை நீ. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போகவில்லையப்பா. அவருடைய கிருபை நம்ம மேல, அவர் நம்ம மேல விட்டு ஒரு நிமிஷம் ஒரு நொடி நம்மள அவர் நம்ம மீது அக்கினியா இறங்கி வர முடியாது. வல்லமையா இறங்கி வர முடியாது. எங்க தேவன் நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா. அதை உயர்த்த முடியாது, அதை போற்ற முடியாது, அவரை புகழ்ந்து பாட முடியாது. நம்ம எத்தனை பேருக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். நாங்கள் போற்றினோம் எங்கள் கண்மலை. எங்கள் தேவன் நீ, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றினோம் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றினோம் எங்கள் கண்மலை நீ. கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதைப் போல் ஜெபிப்பேன். கர்த்தராவி
கரங்களை உயர்த்தி நம்ம ஆண்டவரை நோக்கி ஒரு விசையாய், தேவனே உமக்கு நன்றி அப்பா, அப்பா உமக்கு நன்றி. எத்தனை பேர் எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடுவோம் எங்கள் கண்மலை. உணர்ந்து வண்ணமாய் பாடுவோமா? எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடுவோம் எங்கள் கண்மலை. ஆண்டவரே, நமக்கு எவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிறார், எவ்வளோ அதிசயங்கள் செய்திருக்கிறார். அவரை ஒரு விஷயம் நம்ம நினைத்து அமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி 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 அப்பா. அளவில்லாத கிருபைகளினால ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களை வழி நடத்தி வரீங்களே அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. எவ்வளோ இரக்கம், எவ்வளோ கிருபை அப்பா, எங்கள் மேலே எவ்வளோ அன்பு சுவாமி அப்பா. மனிதர்கள் எங்களை மறந்துருக்கலாம் அப்பா, நாங்கள் நம்பினவர்கள் எங்களை கைவிட்டிருக்கலாம். ஆனாலும் ஒரு நாளும் ஒரு இமை பொழுதும் கூட எங்களை மறக்காம அப்பா, எங்களை கைவிடாம ஏசப்பா எங்களுடைய அருகிலே நின்று கொண்டு இருக்கிறீங்களே. மகனே மகளே, நீர் கலங்காத. ஏசப்பா உன்னுடைய அருகிலே நின்று கொண்டிருக்கிறாரு. நீ கண்ணீர் வடிக்கிறியா, அதை நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. மகளே, நீ அழாத, நீ கலங்காத. எந்த பிரச்சனை உன்னை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறதோ அதை அனைத்தும் அதை நிர்மூலமாக்க செய்கிறவராய் இருக்கிறார் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய அருகில நீங்க இருங்க. நீர் பாவம் செய்யும் பொழுதும் அவர் அருகில தான் நின்று கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாரு. நீ அவருக்காக ஊழியம் செய்யும் பொழுதும், அவருக்காக பல நன்மைகளை நீ செய்யும் பொழுதும், அப்பொழுது அவர் உன்னுடைய அருகில தான் நின்று கொண்டிருக்கிறாரு. மகளே மகளே, ஏசப்பா ஒரு நாள் உன்னை மறக்கிறது இல்லையே. ஆனால் நான் எப்படி இருக்கிறோம், நாம எப்படி இருக்கிறோம், எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம், எதற்காக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை அவரை துதிப்பதனால் மாத்திரமாக. அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவராய் இருக்கிறாரு. அவர் துதிகளில் பிரியப்படுகிறவராய் இருக்கிறாரு. நீங்க எதை செஞ்சு அவருடைய இருதயத்தை நீங்க மகிழ்விக்க முடியும், நீங்க எதை செஞ்சு அவரை நீங்க அன்புக்குள்ளாய் நடத்த முடியும் என்று சொன்னா, நீங்க துதிக்கும் பொழுது மட்டும்தான். நீங்க துதிக்கும் பொழுது மட்டும்தான் எரிகோ கோட்டை போல இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் அதை அனைத்தையும் உடை தெரிகிறவராய் இருக்கிறார். மகளே, நீ ஒரு விசையாய் கூட உடைய கரங்களை விரித்து, உடைய கரங்களை எல்லாம் வானத்துக்கு நேராய் விரித்து அவரை ஒரு விசையாய் கூட நம்ம ஆராதனை செய்வோமா? நீ எந்த பிரச்சனை குறித்து நீ ஜெபிக்காத, நீ எந்த கஷ்டங்களை குறித்தும் ஜெபிக்காத. நீ அவரை மாத்திரம், அவருடைய நாமத்தை மாத்திரம் நீ உயர்த்தும் பொழுது, நீ அவருடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்தும் பொழுது, அவருடைய அன்பான கரம், அவருடைய அரவணைப்பின் கரமானது மகளே உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறது. நீ அந்த தொடுதலை நீ உணர்கிறாயா? நீ அவருடைய அபிஷேகத்தை நீ உணர்கிறாயா? மகளே, உன் பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார், உன்னுடைய பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார். நீ அவருடைய தொடுதலை நீ உணர்கிறாயா? அவருடைய அரவணைப்பை நீ உணர்கிறாயா? அவருடைய வலக்கரமானது, அவருடைய வலக்கரமானது நீ அழுது கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய கண்ணங்களில் இருக்கிற அந்த கண்ணீர் எல்லாம் துடைக்கிறதா இருக்கிறது. உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் போக்குறதா இருக்கிறது. நீர் ஒன்று மட்டும்தான் செய்யணும். நீர் அவரை முழு மனதோடு நீர் அவரை துதிக்க வேண்டும். நீ எந்த பிரச்சனை குறித்து நீ கலங்கி கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்காத. உமக்கு முன்பதாக நீ அவரை நிறுத்தும் பொழுது அனைத்திலும் ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அனைத்திலும் ஜெயத்தை இருக்கிறார். இசப்பா, நீங்க என் அருகில் இருங்க. இசப்பா, நீங்க என் பக்கத்துல இருங்க. அப்பா, எங்களுடைய கரங்களை பிடித்து கொள்ளுங்க, எங்களுடைய கரங்களை பிடித்து கொள்ளுங்கப்பா. வானாதி வானம் கொள்ளாத என் தேவனே அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதப்படியா இருக்கிறபடினால அப்பா, இந்த வேலையில நாம் உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நாங்கள் பாவிகள் அப்பா, நாங்கள் பாவிகளும் பிரதான பாவிகள் அப்பா. ஒரு விஷயங்களை மன்னியும் அப்பா. இந்த துதிக்கிற வேலையில நீர் பலமாய் இறங்கி
ஆவியானவர் தாமே எங்களை வழி நடத்துங்க சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க. கரங்களை வானத்துக்கு நேராக நீட்டி, கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, ஒவ்வொருவரும் கரங்களை உயர்த்தி, வானத்துக்கு நேராக உம்முடைய கரங்களை உயர்த்தி அவர் ஆராதனை செய்வோமா? அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, உங்களுடைய கரங்களை உயர்த்தி, வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி அவரை பாடுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். இன்னும் ஒரு விஷயம் கூட, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிக்க போறதில்ல. உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி, உங்களுடைய கரங்களை பரலோகத்துக்கு நேராக விரித்து அந்த அல்லேலூயா என்று நாம் ஒரு விஷயம் கூட நாம் பாடுவோமா? நீங்க சத்தமா பாடணும். நீங்க சத்தமா உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி, நீங்க யாரை உயர்த்தணுமோ அவர்களை நீ உயர்த்தி நீங்க பாட வேண்டும். உங்களுடைய கரங்களை வானத்துக்கு நேராய் விரித்து நீங்க பாட வேண்டும். அவரை மாத்திரம் நீங்க புகழ வேண்டுமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய துதிகளில் அப்பா உம்மை உயர்த்தினதில் நீங்கள் மகிமைப்பட்டு இருப்பீங்கள் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எவ்வளோ அற்புதம், எவ்வளோ அதிசயம் அப்பா, எவ்வளோ அன்பு சுவாமி. ஒவ்வொன்றத்துல எங்களை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, புறஜாதியார் மத்தியில் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. புன்னைக்கு கூட என்ஓசி கிடைக்க உதவி செஞ்சுங்களே அப்பா. அது யுத்தம் உம்முடையது சுவாமி, யுத்தம் என்னுடையது என்று சொன்னீங்களே, அதன்படியாய் நீ முடித்து கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய கர்த்தர் நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நன்றி ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மீதியான பகுதியிலும் கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஏஸ்பின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.